வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் காலை தியானத்தில் நாம் பார்க்கப் போகும் தேவனுடைய சத்திய வார்த்தை. கலங்காதிருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, கலங்காதே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஏதாவது ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அது வியாதியினால் உண்டான துக்கமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பயத்தினால் உண்டான துக்கமாக இருக்கலாம், பாவ அடிமைத்தனத்தினால் உண்டான துக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாக நிந்தையினாலோ அவமானத்தினாலோ உண்டான துக்கமாக கூட இருக்கலாம். இப்படியாக ஏதாவது ஒரு காரியம் பல நாட்களாக அல்லது சில வருடங்களாக உங்களை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த துக்கம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையா, இனி அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை மாற்ற முடியும். காரணம், அவர் அற்புதமானவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய துக்கம் நீங்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எந்தெந்த வகையில் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தினால் ஜெபிக்கும்போது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, வியாதியினால் உண்டான துக்கம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று ஏசாயா 38:5 நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா என்ற ஒரு ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலாகிவிட்டார். தேசம் முழுவதிலும் இருந்த வைத்தியர்களெல்லாம் வரவழைத்து வைத்தியம் செய்து பார்த்தும் வியாதி சுகமாகவில்லை. அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை ராஜாவினிடத்தில் அனுப்பி, உம்முடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னபோது ராஜா தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக உத்தமமாக நடந்தேனே, நான் நியாயக்கேடு ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி தன் வியாதி நிமித்தமாக மிகவும் துக்கப்பட்டு அழுது ஜெபித்தார். அவருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் மனதுருகி அவருடைய மரணப்படுக்கையை மாற்றினார் என்று ஏசாயா 38:1-5 வரை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட அதே மனதுருகிற கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நீயும் வியாதிப்பட்டு மரண நாட்களை எண்ணிக்கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் வியாதியை சுகமாக்குவேன், ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்கிறார். பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது, இதற்கு மேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருக்கு மிஞ்சிய பிரச்சனை இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அவரால் எதையும் செய்ய முடியும். ஆகவே கலங்காதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து வியாதினால் வந்த உங்கள் துக்கத்தை கட்டாயம் மாற்றுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது, பாவத்தினால் உண்டான துக்கம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயத்தினால் உண்டான துக்கம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? பிசாசானவன் கொண்டு வருகிற போராட்டத்தைக் கண்டு பயம், செத்துப்போய் விடுவேனோ என்கிற ஒரு மரண பயம், வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற பயம், தேர்வில் சில பேருக்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற பயம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா முடியாதா என்கிற பயம் கூட சிலருக்கு இருக்கின்றது. சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படியாக பலவிதமான பயங்களினால் பாதிக்கப்பட்டு கலங்கிப் போய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களையும் கூட பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் மகனை, கலங்காதே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறுகிறார். இன்றைக்கு பயத்தினால் உண்டான உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து, என் மகனே, மகளே, நீ துக்கப்பட்டு கலங்கி அழுது கொண்டிருக்கிறாயா? உன் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எபிரெயர் 13:5 நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் பயத்தினால் உங்களுக்கு உண்டான துக்கத்தை கண்டிப்பாக மாற்றுவார். மூன்றாவதாக, பாவத்தினால் உண்டாகிற துக்கம். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று மத்தேயு 8:2 நாம் பார்க்கிறோம்.
திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு வியாதிப்படுக்கையில் கிடந்த ஒரு மனிதனை சிலர் தூக்கிக் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து இவனை சுகமாக்குவார் என்று நம்பி அவருக்கு முன்பாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது அவனை பார்த்து, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் 2 அற்புதங்களை அவனுக்கு செய்தார். அவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவன் தன்னுடைய பாவத்தினால் உண்டான துக்கத்தினாலும் அந்த பாவத்து நிமித்தமாக தனக்கு வந்த வியாதியினாலும் துக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, மகனை திடன்கொள், நீ பயப்படாதே என்று சொல்லி முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்து 2வதாகத்தான் அவனுடைய வியாதியை குணமாக்கினார். முதலாவது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. காரணம், பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் கர்த்தரிடத்திடமிருந்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய பாவத்தின் நிமித்தம்தான் அவனுக்கு அந்த வியாதி வந்திருந்தது. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அவன் சுகம் பெற முடியும் என்பதை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்தார். காரணம், பாவம்தான் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். பாவம் என்பது ஒரு மனிதனுக்குள் வியாதியை கொண்டு வந்துவிடும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபத்தை கூட கொண்டு வந்துவிடும். பாவ மன்னிப்பு என்பது முற்றிலும் இலவசம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பாவத்தின் உண்மையான பரிகாரி. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் அவர் ஒருவர்தான். ஆகவே அவர் ஒருவரால் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே அவருக்கு முன்பாக வந்து நின்று, ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் நீர் சுமந்து எனக்காக நீர் சிலுவையில் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என் பாவங்களை எல்லாம் எனக்கு நீர் மன்னித்து அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்தால் போதும், உடனே அற்புத மாற்றம் உண்டாகும். இந்திய காலை தியானம் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு தியானத்தில் சந்திக்கலாம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.